சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் வேட்டையன். வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை டிஜே ஞானவேல் தான் எடுத்திருக்காரு. மேலும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா, அதாவது கோட் படத்தை பற்றி அவர் பாராட்டியிருக்காரு. என்ன பாராட்டியிருக்காரு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதாவது நம்ம தளபதி விஜய் நடிப்பில் இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற திரைப்படம் கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை வெங்கட் பிரபு எடுத்திருந்தார். அதாவது இந்த கதை பார்த்தீங்கன்னா ரஜினிக்காக எடுக்கப்பட்ட கதை எனவும் ரஜினியும் தனுஷையும் மனசில் வச்சு தான் இந்த படத்தை எழுதினேன். ஆனால் சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் ரஜினியோட இணைய முடியல. அதனால தான் தளபதி விஜய் வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தேன்னு வெங்கட் பிரபுவே சொல்லியிருந்தார். இந்த கோட் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது எனவும் தேட்டர்ஸில் தெரிக்க விடுது எனவும் சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த கோட் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பக்காவாக சூப்பராக கிடைச்சிருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தேட்டரில் அள்ளுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் வெயிட்டாக வச்சுருக்காங்க. மேலும் அஜித் குமாரோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், விஜயகாந்தோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், எல்லாரோட ரெஃபரன்ஸுமே பார்த்தீங்கன்னா தேட்டரில் அள்ளுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் சூப்பராக ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லாமல் யாராலையும் முன்னேற முடியாதுன்றத இது மூலமாகவே நமக்கு தெரியுது. சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் எல்லாரும் அவங்களுடைய திறமையை காமிச்சிட்டு வராங்க. அப்படி தான் விஜயும் சூப்பர் ஸ்டார் ரெஃபரன்ஸ் வச்சு முன்னேறி வளர்ந்து வந்தவர் தான். இன்றைக்கி விஜய் ஓரளவுக்கு சூப்பர் ஸ்டாரே திரும்பி பார்க்குற அளவுக்கு தான் இருக்கார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்ததாகவும், அதாவது அவருக்கு தனியாக இந்த படத்தை போட்டு காட்டினதாகவும், அந்த படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அருமையாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, விஜய் சார் பக்காவாக பின்னிட்டீங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜய் ஹீரோ வில்லன் 2 கேரக்டரில் பண்ணது சூப்பராக இருந்துச்சு, மோகனோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, படத்தில் நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சிருந்தா நானே இந்த படம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த தருணம் இன்னும் அமையலை. அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். நிச்சயமாக வெங்கட் பிரபு இருக்க போகிற, அதாவது கோட் த வில்லன் ஓஜி, அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆகிய நான் என்னோட கேமியோ இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். நான் கண்டிப்பாக தளபதியோடைய படத்தில் கேமியோ பண்ணுவேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன விஷயத்தை எந்த மாதிரி பார்க்குறீங்க? மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.